ஓம் நமச்சிவாயா. ரிஷப ராசிக்காரர்களே, உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை முழுமையான வாழ்க்கை பயணம் இதோ இப்போது சொல்லப் போகிறேன். மனிதன் தன்னுடைய நல்ல நேரத்தில்தான் கர்வத்தை வெளிப்படுத்துகிறான் நண்பர்களே. ஆனால் அதற்கான பலனை அவன் தனது கெட்ட நேரத்தில் அனுபவிக்கிறான். வணக்கம், நான் உங்கள் ஆன்மீக சித்தர். நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு பயணத்தையும் பார்க்க போறோம். ரிஷப ராசியில் பிறந்த உங்களை பற்றி இதுவரை நீங்கள் கேட்காத பார்த்திராத பல ரகசியங்களை இன்று உடைக்கப் போகிறேன். நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம், இவை அனைத்தும் சுட்டிக்காட்டுவது அந்த ரிஷப ராசியை தான். உங்கள் ராசிக்கு அதிபதியாக வருபவர் யார் தெரியுமா? அசுர குரு என்று அழைக்கப்படும் சாட்சாத் சுக்கிர பகவான். உங்கள் குணம் எப்படிப்பட்டது? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்கள் சுகம், துக்கம், உங்களின் தேர்வுகள், சாய்ஸஸ் எப்படி இருக்கும்? இவை அனைத்தையும் இன்று ஜோதிட ரீதியாக அலசப் போகிறோம். இது வெறும் பேச்சு அல்ல, மிகவும் பிராக்டிகலான உண்மை. நீங்கள் ஏன் இந்த ராசியில் பிறந்தீர்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? வேறு ராசியில் பிறந்திருந்தால் உங்கள் குணம் மாறி இருக்கும் அல்லவா? அதனால் உங்கள் பிறப்பு முதல் கடைசி வரை நடக்கப் போகும் உண்மைகளை இங்கே பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களே, அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரேனும் ரிஷபராசியாக இருந்தால் இந்த வீடியோவை அவசியம் பகிருங்கள். வாருங்கள் பார்க்கலாம். ரிஷபராசி என்பது ஒரு ஸ்திர ராசிகளில் சரஸ்திர உபய என்று 3 வகை உண்டு. இதில் உங்கள் ராசி ஸ்திரமானது, அதாவது நிலையானது. சிம்ம ராசியும் ஸ்திர ராசிதான். அது மட்டுமல்ல, உங்கள் ராசி பூமி தத்துவ ராசி. பஞ்சபூதங்களில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்று சொல்வோம் இல்லையா? அதில் நீங்கள் நிலம் சார்ந்தவர்கள். பூமி எப்படி நிலையாக இருக்குமோ அப்படி நீங்களும் ஸ்டேபிள் ஆனவர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். இந்த ராசிக்குள் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயின் நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன. இப்போது உங்களை பற்றி ஆழமாக பார்ப்போம். ஒரு குழந்தை ரிஷப ராசியில் பிறந்தவுடனே பெற்றோர்கள் முதலில் சொல்வது என்ன தெரியுமா? குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதுதான். குறிப்பா சொல்லணும்னா கண்கள். காலபுருஷ தத்துவப்படி இது 2வது ராசி என்பதால் முகம் மற்றும் கண்கள் மிகவும் வசீகரமானதாக இருக்கும். இந்த குழந்தைகள் வளரும்போது மற்ற ராசிகளை விட இவர்களது பேச்சு திறன் வித்தியாசமாக இருக்கும். இவர்கள் பேசத் தொடங்கினால் அந்த வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். சிறு வயதிலேயே இவர்களது மழலை பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இனிமையாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களின் பேச்சில் இருக்கும் காந்த சக்தி. நீங்கள் வாயை திறந்து பேசினாலே போதும், எதிரில் இருப்பவர் ஈர்க்கப்படுவார். உங்கள் தகவல் தொடர்பு மூலமாகவே கம்யூனிகேஷன். நீங்கள் பல காரியங்களை சாதிப்பீர்கள். இது உங்கள் பிறவி குணம். குழந்தை பருவத்திலிருந்தே இவர்களது குணத்தை பார்த்தால் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் சாதாரண விஷயங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. துணியாக இருக்கட்டும், பொம்மைகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு லக்ஸூரி, அதாவது ஆடம்பரம் தேவை. பளபளப்பான பிராண்டட் பொருட்கள் தான் இவர்களுக்கு பிடிக்கும். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்கள் பெற்றோரை கடைவீதிக்கு அழைத்துச் சென்றால் அவர்களை பாடாய்படுத்தி விடுவீர்கள். சாதாரண பொருளை கொடுத்தால் வாங்க மாட்டீர்கள். எது விலை உயர்ந்ததோ, எது கண்ணை பறிக்கிறதோ அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பீர்கள். மேஷம் அல்லது மகர ராசி குழந்தைகள் எதை கொடுத்தாலும் திருப்தி அடைவார்கள். ஆனால் ரிஷபம் அப்படி இல்லை. இவர்களின் ரசனை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். நான் முன்பே சொன்னது போல இவர்கள் வளர வளர இவர்களது உடல்வாகு எப்படி இருந்தாலும் சரி, ஒல்லியாகவோ குண்டாகவோ இருக்கலாம். ஆனால் இவர்களது முக அமைப்பும் அந்த கண்களும் கூட்டத்தில் தனித்து தெரியும். இவர்களின் ஆளுமை அப்படிப்பட்டது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி புதன். அதனால் சிறு வயதிலிருந்தே பணத்தின் மீது ஒரு ஈர்ப்பும், அதே சமயம் நண்பர்களுடனும் சாப்பாட்டிற்காகவும் செலவு செய்யும் குணமும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்திர ராசி என்பதால் யாராவது உங்களை கோபப்படுத்தினால் கூட உடனே ரியாக்ட் செய்ய மாட்டீர்கள். மேஷம், சிம்மம் போன்ற நெருப்பு ராசிக்காரர்கள் உடனே கோபப்படுவார்கள். ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் பூமியைப் போல பொறுமையானவர்கள். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வீர்கள். இவர்களை ஓரிடத்தில் உட்காரச் சொன்னால் சமர்த்தாக உட்கார்ந்து விடுவார்கள். கொஞ்சம் குறும்புத்தனம் சுக்கிரன் இருப்பதால் இருந்தாலும் அடம்பிடிக்காத நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். அடுத்து 3ஆம் இடத்திற்கு சந்திரன் அதிபதி என்பதால் சிறு வயதில் ஓடி ஆடி விளையாடுவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். 4ஆம் இடத்திற்கு சூரியன் அதிபதி என்பதால் தாயாருடன் எவ்வளவு பாசம் இருக்கிறதோ அதே அளவு வாக்குவாதங்களும் வரும். 5ஆம் இடத்திற்கு புதன் அதிபதி என்பதால் இவர்களது கேச்சிங் பவர் அபாரமாக இருக்கும்.
புத்திசாலித்தனம் அதிகம். ஜாதகத்தில் வேறு ஏதேனும் கிரக கோளாறு இருந்தால் ஒழிய பொதுவாகவே இவர்கள் பள்ளியில் படிக்கும்போது சிறந்த மாணவர்களாக திகழ்வார்கள். பள்ளி பருவத்தில் நண்பர்களும் அமைவார்கள், எதிரிகளும் அமைவார்கள். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரனே என்பதால் இவர்களுக்கு பெரிய அளவில் எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அப்படியே யாராவது பொறாமைப்பட்டு எதிரியானாலும் இவர்களது நல்ல சுபாவத்தை பார்த்து அவர்களே நண்பர்களாக மாறிவிடுவார்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் நீண்ட காலம் கூடவே பயணிப்பார்கள். ஆபத்து காலத்தில் உதவும் நல்ல நட்பு வட்டம் இவர்களுக்கு அமையும். பள்ளி முடிந்து கல்லூரி அல்லது இளமை பருவத்திற்கு வரும்போது காதல் என்று வந்தால் 5ஆம் அதிபதி புதன் என்பதால் இவர்களுக்கு அமையும் காதலர் காதலி கொஞ்சம் சஞ்சல புத்தி கொண்டவராக இருப்பார். ரிஷப ராசிக்காரர்கள் நிலையானவர்கள், ஆனால் அவர்கள் விரும்பும் நபர் அடிக்கடி மனதை மாற்றிக்கொள்பவராக இருப்பார். இருப்பினும் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் மூட் ஸ்விங்ஸ் இருப்பதும் யதார்த்தம். திருமணம் என்று வரும்போது 7ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். இதை கொஞ்சம் உற்று கவனியுங்கள். உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை கண்டிப்பாக கொஞ்சம் கோபக்காரராகவும் அக்ரெசிவ் அதிகார குணம் கொண்டவராகவும் இருப்பார். அவர்கள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நேராக முகத்திற்கு நேரே பேசிவிடுவார்கள். ஒரு கம்பீரம், தன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் துணையிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டி இருக்கும். ஏனென்றால் அந்த வேகம் அவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். அடுத்து அதிர்ஷ்டம். உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான். ரிஷப ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள் தான், ஆனால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் தாமதமாகவே கிடைக்கும். சுமார் 31 அல்லது 32 வயதில்தான் இவர்களது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட் வரும். ஆனால் சனி பகவான் கொடுக்கும்போது அள்ளி கொடுப்பார். தாமதமாக கிடைத்தாலும் அது நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும். 32 வயதிற்கு பிறகு இவர்களது கரியர் மற்றும் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியான மாற்றங்கள் நடக்கும். ரிஷப ராசிக்காரர்களை பார்த்தாலே இவர் படித்தவர், அறிவாளி என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு வரும். மேஷம் சிம்மம் ராசிக்காரர்களை பார்த்தால் மக்கள் கொஞ்சம் பயப்படுவார்கள். ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று விலகி நிற்பார்கள். ஆனால் ரிஷப ராசிக்காரர்களை பார்த்தால் இவரிடம் பேசலாம், ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் என்று நெருங்கி வருவார்கள். தொழில் என்று பார்த்தால் சிறந்த பேச்சாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், கவுன்சிலிங் மற்றும் சுக்கிரனின் காரகத்துவமான சினிமா, நடிப்பு, போட்டோகிராபி, கம்ப்யூட்டர் டிசைனிங், அனிமேஷன், சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் இவர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். வாழ்க்கையின் பிற்பகுதியில், அதாவது 45-50 வயதை கடக்கும் போது இவர்களுக்கு ஆடம்பரத்தின் மீதான நாட்டம் குறைந்துவிடும். அமைதியை தேடிச் செல்வார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இதுதான் ரிஷப ராசியின் பொதுவான வாழ்க்கை பயணம். நண்பர்களே, இது ராசியை அடிப்படையாக கொண்ட பொதுவான பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் கர்ம வினையை பொறுத்து இதில் மாற்றங்கள் இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.